நான் கிராமத்தில் பிறந்த விவசாயி ஆக முடியுமா? இந்த விவசாயி முதலமைச்சரான பிறகு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த ஸ்டாலினால நாங்க பட்ட துன்பங்கள் ஏராளம். எவ்வளவு பிரச்சனை நாங்க சந்தித்தோம் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். பத்திரிகையிலும் ஊடகத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் மேதகு ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவருக்கு உத்தரவு போட்டு விட்டார். சட்டப்பேரவை தலைவர் என்னிடத்திலே விரைவாக சட்டமன்றம் கூட்டப்படும், அப்பொழுது நீங்க சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த சட்டமன்றம் கூடியது. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற நேரத்தில் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. யாரு? முதலமைச்சர் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க, அமைச்சர் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க, புக்கெல்லாம் எடுத்து விசிறாங்க. சட்டப்பேரவை தலைவர் நாற்காலியிலிருந்து அவரை கீழே பிடிச்சி இழுத்து விட்டுட்டு திமுக எம்எல்ஏ போய் அந்த நாற்காலியில அமர்றார், அந்த இருக்கையில் அமர்றார். ஒரு சட்டமீற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ரவுடிகள் மாறி அராஜகம் செய்த கட்சி திமுக கட்சி.